जय साई राम। जय गुरु देवदत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்திராமிருதம் அத்தியாயம் 42. கீதா ஞானம் சமாதி மந்திர். ஷீரடியும் துவாரகா மாயையும் பாபாவினால் தூய்மையாக்கப்பட்டது. ஷீரடி ஒரு பெரிய புண்ணிய சேத்திரமாக மாறியது. அது பாபா அங்கே வாழ்ந்து அநேக லீலைகளை புரிந்து மகா சமாதி அடைந்ததுதான் காரணம். ஷீரடி வாசிகளும் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் பாபாவினால் நிறைய நன்மைகள் அடைந்தவர்கள். அவர்களுக்காக வெகு தூரத்தில் இருந்து பாபா ஷீரடிக்கு வந்து சேர்ந்தவர் ஆவார். சாதாரண கிராமமாக இருந்த ஷீரடி மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலமாக பாபா மாற்றி வைத்தார். அதே மாதிரி ஷீரடி பெண்களும் பாபாவிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார்கள். குளிக்கும் பொழுதும் மாவரைக்கும் பொழுதும் வீட்டு வேலைகளை செய்யும் பொழுதும் பாடி மகிழ்ந்தனர். இது அவர்களுக்கு மன அமைதியை கொடுத்து வந்தது. பாபாவின் போதனை. பாபாவிற்கு சமஸ்கிருதம் தெரியும் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் கீதையில் இருந்து யாருக்குமே தெரியாத விசித்திரமான ஆச்சரியமான அர்த்தங்களை சொல்லி சாந்தோக்கரையும் மற்றவர்களையும் ஆச்சரியப்படுத்தினார். நானா சாஹேப் சாந்தோக்கர் வேதம் கற்றறிந்தவர். கீதையை கரைத்து குடித்து அதன் அர்த்தங்களை விரிவாக சொல்வதை பெருமையாக கொண்டிருந்தார். பாபாவிற்கு கீதையோ சமஸ்கிருதமோ தெரியாது என்று நினைத்திருந்தார். ஒரு நாள் பாபா இந்த சந்தேகத்தை உடைத்தெறிந்தார். இது நடந்தது மசூதியில் நிறைய பக்தர்கள் கூடுவதற்கு முன்பாக. அப்போதெல்லாம் நானா பாபாவிடம் தனியாக பேசி வந்தார். நானா ஒரு நாள் பாபாவின் காலை பிடித்து கொண்டே சமஸ்கிருத ஸ்லோகத்தை முணுமுணுத்தார். பாபா: நானா, உனக்குள்ளேயே என்ன முணுமுணுக்கின்றாய்? நானா: நான் சமஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்லி வருகிறேன். பாபா: என்ன ஸ்லோகம்? நானா: பகவத்கீதையில் இருந்து. பாபா: அதை உரக்கச் சொல். நானா: தத்வித்தி பரணிபாதனே பரிஸ்ரக்ஷனே சேவையா உபதேசந்திதே ஞானம் ஞானஸ்தத்துவ தர்ஷனகா. பாபா: உனக்கு அது புரிகிறதா? நானா: ஆமாம். பாபா: அப்படியானால் சொல். நானா: அர்த்தம் என்னவென்றால், சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தும் கேள்வி கேட்டும் சேவை செய்தும் குருவிடம் இருந்து இந்த ஞானத்தை கற்றுக்கொள். பிறகு அந்த ஞானிகள் பிரம்மத்தை பற்றி தெரிந்தவர்கள் உனக்கு உபதேசத்தை அளிப்பார்கள். பாபா: எனக்கு இம்மாதிரியான மொத்தமான அர்த்தங்கள் வேண்டாம். சொல்லுக்கு சொல் பிரித்து சொல். பிறகு நானா அம்மாதிரியாக சொன்னார். பாபா: நமஸ்காரங்கள் மட்டும் செய்தால் போதுமா? நானா: பரணிபாதன என்பதற்கு நமஸ்காரம் என்பதை விட வேறு அர்த்தம் எனக்கு தெரியவில்லை. பாபா: பரிப்பிரசனை என்பதென்ன? நானா: கேள்விகள் கேட்பது. பாபா: பிரசன்ன என்பது எதை குறிக்கும்? நானா: அதுவே கேள்விகள் கேட்பது என்பதுதான். பாபா: பரிப்பிரசன்ன என்பது பிரசன்ன என்கின்ற அர்த்தங்களை கொடுத்தால் பரிக் என்கின்ற வார்த்தையை ஏன் வியாசர் சேர்த்தார்? வியாசருக்கு மூளை கெட்டுவிட்டதா? நானா: எனக்கு வேறு அர்த்தம் தெரியவில்லை. பாபா: சேவா எந்த மாதிரி சேவை? நானா: நாங்கள் எப்பொழுதும் செய்யும் சேவைதான். பாபா: அம்மாதிரி சேவை செய்தால் போதுமா? நானா: அதை தவிர வேறு அர்த்தம் தெரியவில்லை. பாபா: அடுத்த வரியில் உபதேசந்திதே ஞானம் என்பதற்கு பதிலாக வேறு எந்த வார்த்தையாவது சேர்க்க முடியுமா? நானா: முடியும். பாபா: என்ன வார்த்தை? நானா: அஞ்ஞானம். பாபா: அப்படி சேர்த்தால்
ஒரு நல்ல அர்த்தம் கிடைக்கும் என உணர்கிறாயா? நானா: இல்லை, சங்கர பாஷ்யம் அவ்வாறு போதிக்கவில்லை. பாபா: பரவாயில்லை, அவ்வாறு நல்ல அர்த்தம் கொடுத்தால் அஞ்ஞானம் என்ற வார்த்தையை சேர்ப்பதில் தப்பென்ன? பாபா: கிருஷ்ணன் ஏன் வெவ்வேறு ஞானிகளிடம் தத்துவ தரிசிடம் நமஸ்காரம் செய்து கேள்விகள் கேட்டு சேவை செய்ய சொல்கிறார்? அவரே தத்துவ தரிசியாகவும் ஞானியாகவும் உள்ளவர்தானே? நானா: ஆம். அவர் ஏன் மற்றவர்களை குறித்தார் என்று புரியவில்லை. பாபா: உனக்கு இது புரியவில்லையா? நானாவிற்கு மிகவும் வெட்கமாகிவிட்டது. பாபாவிற்கு சமஸ்கிருதம் தெரியாது என்று நினைத்து தனக்கு மிகவும் பாண்டித்யம் உண்டு என நினைத்ததை பாபா எவ்வளவு அழகாக மட்டப்படுத்தி விட்டார். பிறகு நானா பாபாவை எல்லா அர்த்தங்களையும் புரியும்படி பாபா சொல்ல வேண்டினார். 1. நமஸ்காரம் மட்டும் செய்தால் போதாது. சர்வ சரணாகதி, உடல், பொருள், ஆவி அனைத்தையும் சரணமடைய செய்ய வேண்டும். 2. கேள்விகள் கேட்டு குருவினிடம் தப்பு கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்கக்கூடாத கேள்விகளும் குருவை மாட்டி வைக்க வேண்டும் என்றும் கேட்கக்கூடாது. மோட்சத்தை அடையவும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய கேள்விகளை மட்டும் கேட்க வேண்டும். 3. வெறும் சேவை, கால் பிடித்தல் மட்டும் போதாது. தன் உடல் தன்னுடையது என்று நினைக்காமல் குருவிற்கு சொந்தமானது என்று நினைத்து குருவிற்கு சேவை செய்வதற்கே பிறந்தோம் என்று நினைத்து சேவை செய்ய வேண்டும். இவையெல்லாம் முறைப்படி செய்தால் குருவானவர் ஞானத்தை போதிப்பார். அஞ்ஞானத்தை ஒழித்தால் தானே ஞானம் உண்டாகும். பரணிபாத என்பது சரணாகதி. உடல், பொருள், ஆவி அனைத்தும் சரணடைய செய்ய வேண்டும். ஏன் மற்றவர்களிடம் கிருஷ்ணன் ஞானத்தை பெறச் செய்ய வேண்டும்? சத்பக்தர்கள் எல்லோரையும் வாசுதேவனாக நினைக்கிறார்கள். எல்லா குருவும் பக்தர்களுக்கு கிருஷ்ணனாக தோன்றுவார்கள். குரு சிஷ்யர்களை வாசுதேவனாக நினைக்கின்றார். கிருஷ்ணன் இவர்கள் இருவரையும் பிராணனாகவும் ஆத்மாவாகவும் நினைக்கின்றார். அம்மாதிரியான குருவும் பக்தர்களும் இருப்பதை கிருஷ்ணன் நன்றாக அறிவார். ஆதலால் அர்ஜுனனை குருவிடம் தத்துவ தரிசியிடமும் ஞானத்தை கேட்கச் சொன்னார் என்று பாபா விரிவாக எடுத்துரைத்தார். நானா சாந்தோக்கருக்கு பாபாவின் சமஸ்கிருத ஞானத்தில் ஆச்சரியம் ஏற்பட்டு தினமும் ஒரு ஸ்லோகத்திற்கு இவ்வாறு அர்த்தங்கள் போதிக்கும்படி வேண்டி அவ்வாறே நன்மைகளை பெற்றார். சமாதி மந்திர் கட்டுதல். பாபா எப்பொழுதும் ஒரு விஷயத்தை முதலிலேயே பேச மாட்டார். தான் செய்ய வேண்டியதை அவ்வளவு சாமர்த்தியமாகவும் அழகாகவும் சூழ்நிலையை உருவாக்கி மற்றவர்கள் அதிசயத்தக்க வகையில் முடிப்பார். மெதுவாக நடந்தாலும் நிச்சயமாக முடித்து தருவார். இதற்கு உதாரணம் சமாதி மந்திர் கட்டி முடித்தது. ஸ்ரீமான் பாபு சாஹேப் பூட்டி ஒரு பெரிய கோடீஸ்வரர். பாபாவின் உண்மையான பக்தரும் ஆவார். பாபாவுடன் ஷீரடியில் குடும்ப சகிதமாக வசித்து வந்தார். ஒரு சமயம் தனக்காக சொந்தமாக ஒரு கட்டிடம் சீரடியில் கட்ட நினைத்தார். இப்படி நினைத்த சில நாட்களுக்கு பிறகு பூட்டி வாடாவில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு கனவு கண்டார். பாபா கனவில் தோன்றி ஒரு கட்டிடம் நடுமத்தியில் கோவில் பிரகாரத்துடன் கட்டும்படியாக ஆணையிட்டார். ஷாமாவும் அதே வாடாவில் படுத்துறங்கிக் கொண்டிருந்தார். அவருக்கும் அதே மாதிரி உத்தரவு கனவில் தோன்றியது. ஸ்ரீமான் பூட்டி கனவிலிருந்து விழித்து கொண்டவுடன் ஷாமா விசித்து விசித்து அழுவதை பார்த்தார். காரணம் என்னவென்று கேட்டார். ஷாமா தனக்கு பாபா கனவில் தோன்றி ஒரு கட்டிடம் கோவில் உட்பட கட்டும்படியாக உத்தரவிட்டதாகவும் அம்மாதிரி கட்டினால் எல்லோருடைய விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதாகவும் அதனால் கண்களில் நீர் பெருக அழுவதாகவும் சொன்னார். ஸ்ரீமான் பூட்டிக்கு ஆச்சரியம் உண்டாகி இருவருடைய கனவும் ஒத்திருப்பதை பார்த்து ஆனந்தமடைந்தார். ரொம்பவும் பணக்காரரும் வசதி உள்ளவரும் ஆதலால் உடனே கட்டிடம் கட்ட தீர்மானித்தார். ஷாமாவுடன் கலந்து ஆலோசித்து ஒரு வரைபடமும் வரைந்தார்கள். காகா சாஹிப் தீட்சிதரும் வரைபடத்தை பார்த்து ஆமோதித்தார்கள். அப்படத்தை பாபாவின் முன் வைத்தபோது பாபா உடனே சம்மதம் அளித்தார். உடனே கட்டடம் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. ஷாமாவின் மேற்பார்வையில் கீழ்த்தளமும் கிணறு முதலியவைகள் முடிக்கப்பட்டன.
பாபாவும் லெண்டிக்கு போகும் வழியில் கட்டிடத்தை பார்த்து சில ஆலோசனைகள் வழங்கினார். மிகுதி வேலையை ஜோக்கிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவ்வாறு கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாபு சாஹேப் பூட்டியின் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. ஒரு மேடையை கட்டி அதன் நடுவில் முரளிதரன் சிலையை வைக்க எண்ணம் எழுந்தது. ஷாமாவிடம் இதை சொல்லி பாபாவின் அனுமதியை பெறச் சொன்னார். பாபா அவ்வழியாக போகும் பொழுது ஷாமா பாபாவிடம் அனுமதி கேட்டார். பாபா அனுமதி அளித்து, இந்த கோவில் கட்டி முடிந்தவுடன் நானே அங்கு தங்கப் போகிறேன் என்றார். மறுபடியும் கட்டிடத்தை உற்று நோக்கி, கட்டிடம் முடிந்தவுடன் நானே இதை உபயோகப்படுத்தப் போகிறேன். அங்கேயே வசித்தும் நடந்தும் விளையாடியும் பக்தர்களை தழுவியும் ஆனந்தமாக இருக்கப் போகிறேன் என்றார். பிறகு சாமா மேடையை கட்டுவதற்கு அஸ்திவாரம் வைக்கலாமா என்று பாபாவை கேட்டவுடன் பாபா சரி என்றார். உடனே சாமா ஒரு தேங்காயை உடைத்து அஸ்திவாரம் ஆரம்பித்தார். கட்டிடம் பூர்த்தியாகி முரளிதரன் சிலை செய்வதற்கும் உத்தரவு செய்தாகிவிட்டது. ஆனால் சிலை செய்து முடிப்பதற்குள் புதிய திருப்பம் ஏற்பட்டது. பாபாவின் நிலை ரொம்பவும் மோசமாகி சமாதியாகும் நிலையை அடைந்தார். ஸ்ரீமான் பூட்டி ரொம்பவும் வருத்தமுற்று, பாபா சமாதியாகிவிட்டால் கட்டிடம் பாபாவின் கைகளினால் புனிதமடைய செய்ய முடியாமல் போய்விடுமே, அவ்வளவு பணமும் வீணாகிவிட்டதே என்று புலம்பினார். ஆனால் பாபாவின் கடைசி வார்த்தை என்னை பூட்டியின் வாடாவில் வையுங்கள் என்பது ஸ்ரீமான் பூட்டிக்கு ஆறுதல் அளித்தது. எல்லோருக்கும் திருப்தி உண்டாயிற்று. அதே மாதிரியாக பாபாவின் புனித உடல் முரளிதரன் சிலையை வைக்க ஏற்பாடு செய்த மத்திய மேடையில் வைக்கப்பட்டு சமாதி எழுந்தது. பாபாவே முரளிதரனாக மாறி அக்கட்டிடம் சமாதி மந்திராக மாறியது. ஆக பாபாவின் வார்த்தை 100க்கு 100 சத்தியமாகியது. அவருடைய வாழ்க்கையை யாராலும் ஊகிக்க முடியாதது. வாழ்வின் புனித உடல் சமாதி மந்திராக கட்டிடம் மாறியதற்கு ஸ்ரீமான் பூட்டி ரொம்பவும் கொடுத்து வைத்தவராகவும் பாபாவின் முழு ஆசீர்வாதத்தை அடைந்தவராகவும் ஆவார். குருகடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குருதேவ தத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகி ராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.